பொண்ணு சரியான நாட்டுப்புறம். இவளை நான் கல்யாணம் வேற பண்ணிக்கணுமா? இவங்க பேசுறதெல்லாம் எனக்கு புரியலன்னு நினைச்சுக்கிட்டு ஜாடையா பேசுறாங்க. அப்போ உனக்கு சுபாவ பிடிக்கலையா? பிடிக்கலன்னு சொல்ல முடியாது. அதுக்காக கல்யாணம் பண்ணிக்க முடியுமா என்ன? ஏன், அவ அழகா இல்லையா? அனிதா, காவேரி ஆறும் கிராமத்து குயிலும் பார்க்க அழகாத்தான் இருக்கும். டூரிஸ்ட் ஸ்பாட்டா வச்சு நல்லா நின்று ரசிக்கலாம். கேமரா ஆங்கிள்லாம் செட் பண்ணி நல்லா அழகா காட்டலாம். அதுக்காக குடும்பம் நடத்த முடியுமா என்ன? அப்ப நீ யாரதான் கல்யாணம் பண்ணிக்க போற வாசு? ஆ, நீ கிண்டலா? இத்தனை நாளா லவ் பண்றனே, எதுக்கு? யார? என்ன அம்மா இன்னைக்கு எக்கச்சக்க மூட்ல இருக்காப்புல இருக்கு. நான் சீரியஸா தான் கேக்குறேன் வாசு. ஓஹோ, நானும் சீரியஸா தான் சொல்றேன். உன் காது எடுத்து என் மார்ல வை, நல்லா கேளு. அது யாரு பேரை சொல்லி அடிச்சுக்குதோ அவங்களத்தான் நான் லவ் பண்றேன். லேப்டாப் லேப்டாப்னு எல்லாருக்கும் அடிக்கிற மாதிரி தான் அடிக்குது. அந்த பொண்ணு பேரு என்ன லேப்டாப்பா? விளையாடாத, நல்லா கேளு. இந்த இதயம் மட்டும் ஒரே ஒரு பேரை சொல்லி அடிச்சுக்கல. இதயத்துக்கு உணர்ச்சி எல்லாம் இல்ல, அது எந்த பேரையும் சொல்லாது. ஆனாலும் பயங்கரமான சினிமாக்காரன் தாயா நீ. சரி, அதை விடு, போதும் விளையாடுனது. நான் கேட்டதுக்கு நீ இன்னும் பதில் சொல்லவே இல்லையே. யாரு உன் காதலி? அனிதா. கூப்பிட்டியா வாசு? பேரை சொன்னேன். வாட் டு யூ மீன்? என்ன என்னையா? என்ன அனிதா இப்படி ஷாக் ஆயிட்ட? என்னவோ முத தடவையா புஸ்தகத்துல லவ் லெட்டர் வச்சு கொடுத்த மாதிரி. நாம தான் ஆரம்பத்துல இருந்தே லவ் பண்றோமே. நம்மளா? பெர்ஹாப்ஸ் நான் சொன்னா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ எம் சாரி. நான் இல்ல, நீ. என்ன சொல்ற நீ? அப்போ நீ என்ன லவ் பண்ணலையா? நான் எப்பவாவது அப்படி சொல்லியிருக்கேனா? அப்போ நீ பழகுன பழக்கம்? ஒரு பொண்ணு நெருக்கமா பழகுனா அது பேர் லவ்வா? என்ன வாசு நீ என் கசின்